This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நினைக்கிறேன் ஒரு புத்திசாலியான ஜெயில் கைதி பற்றின கதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜெயில் கைதிக்கு அவரோட மனைவி கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குழந்தைங்களையும் வச்சு பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கையில் இருந்த பணம் அது இதுன்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் வீட்டு செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு சுத்தமாக கையில் காசு இல்லை. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய பாறை இதெல்லாம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் அந்த பாறையெல்லாம் உடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் காய்கறி செடி அந்த மாதிரி ஏதாவது நான் போட்டு அதை வளர்த்தி அந்த மூலிமா வர்ற வருமானத்தை நம்ம செலவுக்கு குழந்தைங்கள படிக்கிறதுக்கு செலவுக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அதுக்கான வழி தான் எனக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல அப்படின்னு மனைவி தன் கணவனுக்கு கடிதம் எழுதுகிறா ஜெயிலுக்கு. அங்கே அந்த சிறையில் இருக்கிற கைதி திருப்ப மனைவிக்கு நீ லூசுத்தனமாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, வேறு ஏதாவது மூலிமா நீ சம்பாரித்து குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கோ, அதை பின்னாடி இருக்கிற தோட்டத்தை மட்டும் அதை பாறை இருக்கிற காட்டை நிலத்தில் மட்டும் நீ கை வச்சிடாத, ஏன்னா நான் கடத்தின தங்கத்தை அதுக்கு அடியில் தான் புதைச்சி வச்சுருக்கிறேன், நீ ஒன்று செய்ய போய் அது நான் எனக்கு எந்த இடம்னு மறந்து போயிட போது, நீ அதை கையே வைக்க வேண்டாம், அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு அவன் கடிதம் எழுதியிருக்கிறான். திரும்ப ஒரு வாரம் கழித்து அதே சிறை கைதிக்கு மனைவி கடிதம் எழுதுகிறான். என்ன நடந்துச்சுன்னு தெரில, 4-5 பேர் ஜேசிபி இதெல்லாம் கொண்டு நிலத்தை ஃபுல்லாக பறைச்சி அந்த பாறை இதெல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நிலமே ரொம்ப சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எந்த தங்கமும் எதுவுமே இல்லை. ஏன் என்னாச்சு, நீங்கள் அங்கே தானே தங்க வச்சுருக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த புதையல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது யார் சுத்தம் பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறான். அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு அடியில் எந்த தங்கத்தவோ நகை எதுவுமே நான் புதைச்செல்லாம் வைக்கல, நான் உனக்கு எழுத கடிதத்தை இங்கே சிறையில் இருக்கிற அதிகாரிங்க பிரித்து பார்த்துட்டு தான் உனக்கு அனுப்புவாங்க, அப்படி அவங்க பிரித்து பார்த்ததில்ல, அங்கே தான் புதையல் இருக்குங்கிறது எழுதியிருந்ததை பார்த்தோன்னே அவங்க எல்லாத்தையும் சுத்தம் பாறையெல்லாம் எடுத்து தேடி பார்த்துருக்காங்க, அங்கே எதுவுமே கிடைக்கல, ஏன்னா நான் எதுவுமே வைக்கவும் இல்லை திருடவும் இல்லை. இப்போ அந்த நிலம் சுத்தமாயிருச்சுல, உனக்கு உழவு செய்யறதுக்கு நல்லா இருக்கும், இப்போ நீ கேட்ட மாதிரியே அதில் காய்கறி தோட்டத்தை வச்சு நம்ம குழந்தைங்களையும் பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப இவர் தான் மனைவிக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு புத்திசாலி எந்த இடத்துல வேணாலும் நம்ம மூளை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அதுக்கான விடை நம்மளுக்கு கண்டிப்பாக கரெக்டானதாக கிடைக்கும்.